ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி பீட்ரூட்டும் ஜவ்வரிசியும் வச்சு பீட்ரூட் ஜவ்வரிசி பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் உருகுனதும் 10 முந்திரி எடுத்து உடச்சி இதில் சேர்த்துக்கிறேங்க. முந்திரி லேசாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ லேசாக கலர் மாறி இருக்குது. இது கூடவே 20 உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கிண்ணத்தில் நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை எடுத்து தோல் எடுத்துட்டு துருவி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பீட்ரூட் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஜவ்வரிசி ஒரு 3/4 பதம் வேகிற அளவுக்கு கொதிக்கிட்டோங்க. அது வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவு காசி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய சுவையான பீட்ரூட் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்கள், ஜவ்வரிசிலாம் எந்த அளவுக்கு அழகாக வெந்திருக்கு. பார்க்குறதுக்கு மாதுளம் பழங்களை உரிச்சி போட்ட மாதிரி இருக்குது. இந்த பீட்ரூட் ஜவ்வரிசி பாயாசத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.